பாக்யராஜ் மீண்டும் உயிரோட வந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான விஷயம்தான் இன்னைக்கு ரொம்பவும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இறந்தவர் மீண்டும் உயிருடன் வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம்தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பரவி ஒரு மிகப்பெரிய அதிர்வலையவே ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நடந்ததுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோல ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். வீடியோவுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நடிகர் பாக்யராஜ் நடிகர் மட்டும் கிடையாது, டிரெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான ஒரு கோணத்துல திரை உலகுக்கு நிறைய பங்களிப்பை செஞ்சிருக்காரு அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அது மட்டும் கிடையாது, அவருக்கு பூர்ணிமா பாக்யராஜ் இரண்டாவது மனைவி. அவங்களுக்கு பிறந்தவங்க தான் சாந்தனு சரண்யா. மகள் மூலமாகவும் அவருக்கு நிறைய மன கஷ்டங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன துரோகத்தையே அவங்க பண்ணியிருக்காருதா நிறைய விஷயத்துல அவரே பகிர்ந்திருக்காரு. மகள் துரோகம் செஞ்சிருந்தா கூட என்னால் என்னுடைய மகளை தள்ளி வைக்க முடியாது, அவளை ஏத்துக்கவும் முடியாம தள்ளி வைக்கவும் முடியாத ஒரு மிகப்பெரிய மனப்போராட்டத்துல நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வெளியிட்ட அந்த ஒரு இன்டர்வியூ தான் எல்லாரையுமே கலங்கடிச்சிருச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா தன்னுடைய மகள் பிறக்கும் போது அவர் ஒரு லெட்டர் எழுதினாங்களாம். அதுல என்ன எழுதியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல எதுவுமே என்னுடைய மகளை விட அழகு கிடையாது, என்னுடைய மகளோட அந்த பட்டு கைகளுக்கு எதுவுமே ஈடாக முடியாது, அவளுடைய சிரிப்பு, அவளுடைய கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல இருக்கிற எந்த விலை உயர்ந்த பொருட்களுமே என்னுடைய மகளுக்கு ஈடாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வர்ணிச்சு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. ஈவன் சுகமான சுமைகள் அப்படிங்கிற ஒரு சீரியலே தன்னுடைய பெண்ணை மையமா வச்சு தான் ஒரு சீரியலே டிரெக்ட் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு தன்னுடைய மகள் மேல அளவுக்கு அதிகமான பாசத்தையும் அதுக்கு மேல உயிரையுமே வச்சிருந்தாரு இருந்த பாக்யராஜ். அது மட்டும் இல்லாம பூர்ணிமா பாக்யராஜ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய முதல் மனைவி மஞ்சள் காமாலை நோயால இறந்துட்டாங்க. ஆனா அவங்க இறந்து ஒரே வருடத்திலேயே பூர்ணிமா பாக்யராஜ அவர் திருமணம் பண்ணது மிகப்பெரிய சர்ச்சையா போயிடுச்சு. இப்போ திடீர்னு மாரடைப்பால ஏன் அவர் இறந்தாரு அப்படிங்கிற ஒரு சின்ன கேள்வியும் எல்லார் மனசுலயும் வந்துட்டு இருக்கு. ஏன்னா 2 நாட்கள் முன்னாடி குஷ்பு மகள் திருமணத்துல ரொம்பவும் சந்தோஷமா இருந்த நபர் எப்படி திடீர்னு மாரடைப்பால இறப்பாரு அப்படிங்கிற மாதிரியும் பெரிய பெரிய விஷயங்கள் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல போயிட்டு இருக்கு. அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவரை பாதிச்ச 2 சம்பவங்கள், அவருடைய இந்த மரணத்துக்கு காரணமான 2 சம்பவங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அது அவருடைய ஆசான், குரு, கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமாகவும் பாரதி ராஜா சாரோட மறைவு தான். அவருடைய மறைவு மிகுந்த அளவுக்கு அவரை பாதிச்சிருக்கு. இன்ஃபேக்ட் அவருடைய உடல் பக்கத்துல அவரால் நின்றுக்கிட்டு அழக்கூட முடியல, அவரால் அவருடைய இறப்பை தாங்கிக்க முடியல. அது மட்டும் இல்லாம அவருடைய இறந்த பிறகு அவரை பற்றிய அவருடைய 1 வருட கால நரக வாழ்க்கையை பற்றிய எல்லா விஷயங்களும் தெரிஞ்சதுக்கு அப்புறமேலு மனமுடைஞ்சு போயிட்டாரு பாக்யராஜ். பாக்யராஜ் மட்டும் கிடையாது, ராதிகா சத்குமார், கங்கை அமரன், இளையராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த பயணத்தை ஆரம்பிச்சு எல்லாருமே நொறுங்கி போயிட்டாங்க. எப்பேற்பட்ட மனுஷனை சொத்துக்காக இந்த மாதிரி கேவலமா பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு கொடுமையான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமேலு பாக்யராஜுக்கு மிகுந்த மன உளைச்சல் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அதுல இருந்து மீண்டு வரத்துக்குள்ள கோவாவில் நடந்த குஷ்புவோட மகள் திருமணத்துக்கு இங்கிருந்து கோவா போய் அங்க மது மாமிசம் அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு அதிகமான சாப்பாட்டை சாப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம கொஞ்ச காலமா மகள் ஏற்படுத்தின மனசஞ்சலம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கூட்டா சேர்ந்து அவருடைய இதயத்தை பாதிச்சிருக்கு. இப்படி இருந்த மனுஷன்தான் அதுக்கப்புறமேலு தாங்க முடியாத மாரடைப்பா ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. சிகிச்சை பலனின்றி இறந்திருக்காரு. இப்பேற்பட்ட ஒரு நரக ஒரு விஷயத்தை தான் அவர் அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சில சந்திச்சிருக்காரு. அவருடைய இறப்பு அப்படிங்கிறது பல்வேறு விதமா சொல்லப்படுது. அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நான் 50 ஆண்டு கால திரை வாழ்க்கையை நிறைவு செஞ்சிருந்தா கூட என்னுடைய மகன் சாந்தனுக்கு என்னால எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு இயலாமை அவருக்கு ஒரு பக்கம் மனதை அவருக்கு காயப்படுத்திக்கிட்டே இருந்திருக்கு. மனைவி கிட்ட அடிக்கடி இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. என்னுடைய மகனுக்கு என்னால எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு இயலாமைய ஆற்றாமைய அவரு அடிக்கடி தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அது அவருடைய மகள் ஏற்படுத்தின அந்த காயம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாழ்க்கை எவ்வளவு பெரிய சொகுசா இருந்தாலும் ஆடம்பரமா இருந்தாலும் மனசு அந்த அளவுக்கு நிறைவா சந்தோஷமா அப்படிங்கிறது இல்லவே இல்லை. சாந்தனு கீகி அந்த தம்பதிகளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட
11 ஆண்டுகள் ஆயி கூட குழந்தை அப்படிங்கிறது கிடையாது. இந்த மாதிரி ஒரு மனக்கசப்பான சூழ்நிலையில தான் அவரு வாழ்ந்திருக்காரு. அவரே சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மகள் வந்து என்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா, திருமணம் அப்படிங்கிறது காதல், ஜாதி, மதம், பொருள், பணம் அப்படின்னு சொல்லிட்டு இதையெல்லாம் தாண்டின ஒரு விஷயத்த அவ செஞ்சா. அத எங்களால ஏத்துக்க முடியல. மகளா இருந்தாலும் கூட, என்னுடைய உயிரா இருந்தாலும் கூட அவ செஞ்ச அந்த துரோகத்த என்னால தாங்கிக்க முடியல. அன்னைக்கே நான் பாதி செத்துட்டேன் அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த கண்ணீர் மல்கா அவர் சொன்ன அந்த விஷயங்கள் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல ரொம்பவும் வைரலா போகுது. உங்களுக்கு மகன பிடிக்குமா? மகள பிடிக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த கேட்டா கூட எனக்கு என்னுடைய மகள தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சன நேர கேப் கூட இல்லாம அந்த பதில சொல்லிடுவாரு. ஏன்னா எப்பவுமே அவருக்கு அவருடைய அம்மாவ ஞாபகப்படுத்துவாங்களாம் அவங்களுடைய மகள். அது மட்டும் இல்லாம சாந்தனு அவருடைய இறுதி சடங்கு முடியிற வரைக்குமே கதறி அழுந்த விஷயத்த பார்த்த உறவினர்கள், நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உடைஞ்சு நொறுங்கி போயிட்டாங்க. அந்த அளவுக்கு சாந்தனு, பூர்ணிமா பாக்யராஜ், கீகி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மனம் வருந்திருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க அவருடைய கிட்டத்தட்ட 500 கோடி சொத்து மதிப்புக்கு சொத்து போராட்டம் அப்படிங்கிறது மறுபடியும் பாரதி ராஜா கதை மாதிரியே ஆரம்பிச்சிருச்சு. அங்க மகளும் மருமகளும் சண்டை போட்டா இங்க மகனும் மகளும் சண்டை போடுறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு. அவரு அவரு மகள் விஷயத்துல மனக்கசப்புல இருந்ததுனால சொத்து பிரிவினை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம திடீர்னு மாரடைப்பும் ஏற்பட்டிருக்கு. அவரு மீண்டும் உயிருடன் வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு ஊர்ஜிதமா இருக்கு அப்படின்னா, அவருடைய அந்த முழு உருவச் சிலைய ஒரு சிற்பக்கலைஞர் அப்படியே வடிச்சு கொண்டு வந்து பூர்ணிமா பாக்யராஜ் வீட்ல குடுத்து, அவருடைய படத்துக்கு முன்னாடி நின்னு அழுதுருக்காரு. அவரால நெறைய பேரு வாழ்க்கையில பெரிய பெரிய உயரத்துக்கு போயிருக்காங்க. ஆனா, எனக்கு வாழ்க்கை குடுத்த தெய்வம் அவரு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுடைய கால்ல விழுந்து அழுதுருக்காங்க. ஆனா, அவருடைய முகத்த என்னால கடைசியா பார்க்க முடியல அப்படிங்கிற எனக்கு வேதனைய தாங்க முடியல அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. என்னுடைய குடும்பம் வாழவே வழி இல்லாத இருந்த சூழ்நிலையில எங்களுக்கு வழிகாட்டின தெய்வம், அந்த தெய்வம் எங்கள விட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, கண்கலங்கி அவர் பேசின அந்த விஷயங்கள் தான் சமூக வலைதளங்கள்ல ரொம்பவும் வைரலா போகுது. தன்னுடைய கணவர, தன்னுடைய அப்பாவ தங்களுக்கு மேல ஒருத்தர் நேசிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பமே அந்த முழு உருவச் சிலைய பார்த்து மிகவும் வருந்திருக்காங்களாம். இதுதான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல இப்போ பேசுபொருளா போயிட்டு இருக்க ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அது மட்டும் கிடையாது. பாரதி ராஜா கிட்டத்தட்ட அந்த சொத்து பிரச்சனையால எவ்வளவு அந்த 1 வருட காலம் கஷ்டப்பட்டிருக்காரோ, இவர் இறந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த சொத்து பிரச்சனை அப்படிங்கிறது ஆரம்பமாயிடுச்சு. இந்த நேரத்துல பூர்ணிமா பாக்யராஜ் யார் பக்கம் இருக்க போறாங்க? மகன் பக்கமா? அல்லது மகள் பக்கமா? அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தான் இப்போ ரொம்ப போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாம பாக்யராஜ் வந்து கிட்டத்தட்ட 90ஸ் கிட்ஸ் மட்டும் இல்லாம இன்னைக்கு 2கே கிட்ஸ் வரைக்கும் தன்னுடைய தாக்கத்த ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்னே கூட சொல்லலாம்.